ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டலான கீவ பொளந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் ரஷ்யாக்குள்ளேயும் டீப் இன்சைட் ரஷ்யாலையும் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான ஆயுதங்கள் உக்ரைன் தரப்புல இருந்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் லோக்கலி டெவலப்ட் அப்படிங்கிறது போல உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணக்கூடிய லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள், லாங் ரேஞ்ச் மிசைல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா உருவாக்கி இருக்கலாம். ஏன்னா இத்தனை நாளா கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அட்டாக் பண்ணது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா அது மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மீடியாக்கள், ரஷ்ய தரப்புலேருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் இருக்கு. ஆனால் உக்ரைன் தரப்புலேருந்து வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, உக்ரைனோட மக்கள் வாழும் பகுதி கேபிட்டல் கீவ்ல பயங்கரமான தாக்குதல், ரெசிடென்ஷியல் பில்டிங் டேமேஜ் ஆயிருக்குன்றாங்க. சைடில் இமேஜ் வீடியோலாம் லோட் ஆயிருக்கும். இந்த அளவுக்கு தீ விபத்து, வெடி விபத்து, செகண்டரி டிட்டோனேஷன்லாம் அதிகப்படியான ஆயுதங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நடக்கும். இந்த அளவுக்கு செகண்டரி டிட்டோனேஷன் நடக்குது. எப்படி மக்கள் வாழும் பகுதி, அப்போ மக்களை கேடயமா பயன்படுத்துறீங்களா அப்படின்ற குற்றச்சாட்டுகள் திரும்பவும் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ரஷ்யா வந்து ஆதாரப்பூர்வமா உக்ரைன் போர்க்குற்றம் பண்றாங்க அப்படிங்கிற ஆதாரங்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல அட்டாக் பண்ணாதான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறாங்க, மக்கள் கிட்டேயே வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை பதுக்கி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வருது. அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கிட்டு எது எப்படியோ உக்ரைனோட கேபிட்டல பொளந்து கட்டிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது கூடவே பல பகுதிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா தர மாதிரியான அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு நடந்துகிட்டு இருக்கு. வேவ் பை வேவா ட்ரோன்கள், மிசைல்கள்னு கம்பைன்டு ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் உக்ரைனோட ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட மாஸ்கோ ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஷெர்கிவ் பொசாட் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஷெர்கியேவ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. மாஸ்கோ ரீஜன் கேபிட்டல் மாஸ்கோவோட ஒப்லாஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதோ அந்த ஒப்லாஸ்ட்ல சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் விழுந்திருக்கு, தாக்குதல் நடந்திருக்கு. குறைஞ்சது 5 வெடி விபத்துகளாவது கேட்டிருக்காங்க அப்படிங்கிற லோக்கல் தரப்புல இருந்து சோர்சஸ் தரப்பு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாக்குள்ளேயும் இந்த கேபிட்டல் ஒப்லாஸ்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம மெட்ராஸ் சொல்றோம் இல்லையா? மெட்ராஸை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா? அது போலன்னு வச்சுக்கோமே. கம்பேரிசன் கேட்குறீங்களா? ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ அதை சுற்றி 5 இடங்கள்ல வெடிஸ்தங்கள் கேட்டதாக சொல்லப்பட்டு வருது. அதிகமான வெடிஸ்தங்கள் அப்படிங்கிறது ஜசோஷ்னே பேர் கொஞ்சம் கட்டாவில்லை, நான் கீழே அந்த ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறேன். ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அதிக அளவில் நடந்திருக்கு, வெடி விபத்து கேட்டிருக்கு அப்படிங்கிறத ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ தாக்குதல் அப்படிங்கிறது இருதரப்புலையும் நடந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா காலையில பதிவில் நம்ம பார்த்துருப்போம், மில்லோவே பகுதியை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, கூட ஸ்தரோஸ்திவா அப்படின்ற இன்னொரு பகுதி இருக்கு, கர்கிவ் ஒப்லாஸ்ட் பக்கத்து வில்லேஜ் தான். இது ரெண்டையும் ரஷ்யா பிடிச்சிட்டாங்க, அதுல இருந்து முன்னேறி வந்துட்டு இருக்காங்கன்னு உக்ரைன் தரப்புல இருந்து இப்போ சோர்சஸ் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தரோஸ்திவ்கா அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜையும் ரஷ்யா கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்க, அதுக்கு அடுத்து முன்னேறிட்டு இருக்காங்க. டீப் ஸ்டேட் தரப்புல இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. திரும்ப சொல்றோம், டீப் ஸ்டேட்டுங்கிறது வந்து பார்த்தா உக்ரைனோட ராணுவத்தோடையும் உக்ரைனோட கவர்மெண்டோடையும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அவங்க தரப்புலேருந்து வருது அப்படின்னா அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரஷ்யா பெருமளவில் முன்னேறிட்டு இருக்காங்க. பல பகுதிகளில் தினந்தோறும் சில பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது தீவிரவாத தாக்குதல். இந்த தீவிரவாத தாக்குதல்னு உலகத்துல பல நாடுகளையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல குறிப்பா ரஷ்யா, இந்தியா இது போல நாடுகள்ல அதிக அளவில் நடக்குது. இதுல எப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகள், ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பண்ணா ரெக்ரூட் பண்ணிடுறாங்க. அதுவும் ரஷ்யர்களா இல்ல, உக்ரைனோட பெண்கள் இருப்பாங்க இல்லையா? அதாவது ரஷ்யாக்குள்ள வந்து அடைக்கலம் கேட்டு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து சில நபர்களை ரெக்ரூட் பண்ணி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் பேர் சொல்லப்படல, டிஃபென்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ அவரோட காருக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொண்ணை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வைக்க வச்சிருந்துருக்காங்க. அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கையங்களவுமா பிடிச்சிருக்கிறாங்க எஃப்எஸ்பி தரப்புலேருந்து வித் வீடியோ எவிடன்ஸோட. ஸோ இது போல தீவிரவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் அப்படிங்கிறத தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பேட்டர்ன்ல ஒரு தடவை 2 தடவை நடக்கலாம். பட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது இப்படி கையங்களவுமா மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இது போல ரஷ்யாவுக்குள்ள அதிக அளவில் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதை பெருமளவில் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட எஃப்எஸ்பி. ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அசர்பைஜானுக்கு சேர்ந்த மிக முக்கியமான நபர்களை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வாஃபிக் சொலேமெனோவ் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த வீடியோல இருக்கிறார் இல்லையா, அவர் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா அசர்பைஜானோட மாஃபியா கும்பல் ரஷ்யாக்குள்ள ஆப்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல். அதாவது உக்ரைனும் அசர்பைஜானும் இணைஞ்சுதான் இது போல தீவிரவாத தாக்குதல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உதவி பண்றது இது போல நபர்கள்லாம் ரெக்ரூட் பண்ணி இந்த அசரீஸையும் உள்ள இருக்காங்க. ஸோ இது போல நபர்கள்லாம் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு அதிக அளவில் ஃபண்டிங் பணம் கொடுத்து ஸோ இது போல செய்யறாங்க. இவங்களுக்கு எங்கிருந்து ஃபண்டிங் வேணா டாலர்ல வந்துடும். டாலர்னாலே யார் அச்சடிப்பாங்க அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும்.
ஸோ இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த மாஃபியாவோட நபரையும் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ரஷித் தர்பந்த். அதுவும் சில மாசங்கள் ரஷ்யாவோட டிடென்ஷன் சென்டர்ல வந்து ஸ்பெஷல் டிடென்ஷன் சென்டர்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சுட்டு, ஏன்னா நெட்வொர்க் வச்சிருப்பாங்க, முக்கியமான விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சோம்னா சில விஷயங்கள்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறமா அந்த இவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிளை அமைப்புகள்லாம் பிடிச்சு எல்லாத்தையும் நொறுக்குனாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ஸ்லீப்பர் செல்ஸுக்கு எகெயின்ஸ்டா வந்து அமெரிக்கா எப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதே போலதான் சிமிலரா இங்க ஒன்று நடந்துட்டு இருக்கு. தலைவர்கள்லாம் பிடிச்சு விசாரிச்சாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளைகள்லாம் உடைச்சாங்க. ஸோ உடைச்சிட்டாலே ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் ஸ்லீப்பா இருக்க வேண்டியதான் கொஞ்சம் நாளைக்கு. கொஞ்சம் இந்த தாக்குதலோட வீரியத்தை கம்மி பண்ண முடியும். ஸோ அதனால ஸ்பெஷல் டிடென்ஷன் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு 3 மாசம் 4 மாசம் வச்சுட்டு விசாரிச்சுட்டு கவனிச்சுட்டு நல்லா அர்ச்சனையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பூஜையெல்லாம் செஞ்சு அசர்பைஜான்கிட்டே டிபோர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். கோர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆஜர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அடுத்து அப்படியே மால்டோவா கிட்ட வந்துடலாம். ஏன்னா மால்டோவால இந்த ககூசியாவோட லீடர் இருக்கிறாங்க இல்லையா, கஸ்டல் அவர்கள், இவரை வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் 9 வருஷம் சிறை தண்டனை, 5 வருஷம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிற்கக்கூடாது அப்படிங்கிறது போல, அது ரிலேட்டடா விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல தீர்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்போதைக்கு வெர்டிக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து பாஸ் பண்ணல, தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற ஒத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா இது போல ஆல்ரெடி அங்க பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, மிக பெருமளவுல ப்ரொட்டஸ்ட் வந்துருமா, மக்களை வந்து கட்டுப்படுத்த முடியாம போயிருமா அப்படிங்கிறது போல ஒரு சந்தேகங்கள் இருந்ததுனால ககூசியா அவர்களை தொடர்ந்து ககூசியாவோட தலைவரான கஸ்டல் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீட்டு காவலியே வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துருக்காங்க போல தெரியுது. ஏன்னா சமீபத்துல ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தாங்க, வந்து மால்டோவால இறங்கணுன்னே ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு போய் வச்சுட்டாங்க. இப்ப வரைக்கும் எதுவும் பண்ண விட மாட்டாங்க. அதுவே வந்து மக்கள் மத்தியில ஏகப்பட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இது போல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா. ஏன்னா இது எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள். கஸ்டல் அவர்களா இருக்கட்டும், இந்த ககூசியாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரஷ்யர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இது போல காரணங்கள்னால ஆல்ரெடி டிரான்ஸ்னிஸ்ட்ரியா மேல சப்ரஷன் பண்ணாங்க, அவங்க தனி நாடுன்னு பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்ப ககூசியாவும் அது போல செய்யறாங்க அப்படின்னா தனி நாடா வந்துருவாங்களா? இப்ப எப்படி இந்த உக்ரைன்ல வந்து பகுதிகள் பிரிஞ்சிருக்கு, அதே போல அங்கேயும் பிரிஞ்சு வந்துருமா அப்படின்ற கேள்விகள், பதட்டங்கள் இருக்கு. ஸோ இதை தான் வந்து பண்ணா டிரான்சிஸ்டியா போர், மால்டோவா உக்ரைனோட இணைஞ்சிருமான்ற ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தது. இப்போ ஈரானை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஸோ அதனால இப்போ இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் போருங்கிறது கொஞ்சம் சாஃப்ட் ஸ்கேல்லே நடந்துகிட்டு இருக்குமா அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். அப்படியே ரஷ்யாவுக்குள்ள வந்துட்டோம்னா ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். அதுல மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா தாலிபான். தாலிபானை வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க ரஷ்ய தரப்பு இருந்து, அதுக்கான விஷயங்களை எடுத்துட்டு இருந்தாங்க. புட்டின் அவர்கள் அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருந்தாரு. இப்போ ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. தாலிபான்களோட அபிஷியலான கொடி வந்து இதுதான் ஆப்கானிஸ்தானோட கொடி அப்படிங்கிறது போல அங்கீகரிச்சு இப்போ அங்க இருக்கக்கூடிய எம்பசியை வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது வேற ஒரு நபர்களால் இருந்தது, வேற ஒரு கொடிகள் இருந்தது. இப்போ அதெல்லாம் அகற்றப்பட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களோட கொடி வந்து பாத்தீங்கன்னா பறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள், விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல ஆளுமை அப்படிங்கிறது ரஷ்யா, ஆப்கானிஸ்தான், இந்தியா. ஸோ இந்த நாடுகள் வந்து பண்ண இந்த இடத்துல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்க மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பாகிஸ்தான் நம்மளுக்கு பிரச்சனை பண்றாங்க. இப்போ பாகிஸ்தானை பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நம்ம யாரோட இணைஞ்சு செயல்பட்டு இருக்கோம், ஆப்கானிஸ்தானோட இணைஞ்சு செயல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கசகஸ்தான் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடா வச்சுக்கணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட ரஷ்யாவும் சேர்ந்து இணைஞ்சு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல அமெரிக்காவை அப்படியே புட்டிங்கி வெளியே எரிஞ்சிட்டாங்க. ஸோ அதனால இப்போ இந்த இடத்துல காலி இடமா இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூகேவோட பிரைம் மினிஸ்டரான கீர் ஸ்டார்மர் அவர்கள். அதாவது இது எல்லாமே பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். நம்ம போன பதிவுல வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருப்போம் இல்லையா, அது எல்லாமே பொலிட்டிக்கலி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, காய்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம். இப்போ யூகேவோட பிரைம் மினிஸ்டரான கீர் ஸ்டார்மர் அவர்கள், இவரையும் பதவி நீக்கம் செஞ்சிடலாமா? அதாவது இந்த பிரைம் மினிஸ்டரா உக்ரைன்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நேரம் சரியில்லாம போயிரு, கட்டஞ்சரியில போல இருக்குது. உக்ரைனும் யூகேவும் ஒண்ணு அப்படிங்கிறது போலயே வந்துருது. அதாவது யூகே இங்க யார் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஆட்சி ஆள்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை கொம்பா இருக்கு. வந்து உக்காந்தாலே 2 மாசம் 3 மாசம் அப்படிங்கிறதே பெருசா இருக்கு. அதுவும் அந்த காலத்தை தள்ளுறதுக்குள்ள பெரும் மாற்றமே. 3 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஆட்சி மாறிடுது. ஆனா கட்சி மாற மாட்டேங்குது, அதுல கூடிய நபர்கள் மட்டும் மாறிடுறாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் அவர்களுக்கு முன்னாடி போரிஸ் ஜான்சன் அவர்கள், அதுக்கப்புறம்
எத்தனை நபர்கள் மாறி மாறி ரிஷி சுனாக் அவர்கள் வந்தார், கடைசியில எப்படியோ ஒப்பேத்தினாரு. இப்போ திரும்பி எலெக்ஷன் வந்துச்சு, கிறிஸ் டார்மர் வந்தார், திருப்பி வர மாத்திட்டு வேற ஒரு நபரை வச்சிடலாமா அப்படிங்கிற லேபர் பார்ட்டில யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அழுத்தங்கள் அமெரிக்க தரப்பு வந்து போயிருக்குமா, இல்ல பிடிக்காத மாதிரியான ஒரு சூழல் உண்டாயிருக்குதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. இது மீடியாக்கள் தரப்பு வந்து வரக்கூடிய தகவல்கள். இப்போ யூகேல பொலிட்டிக்கலி ஸ்டேபிள் இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான காரணம் மக்கள் மத்தியில மிக பெரும் அளவுல அதிருப்திகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு எதிரான முடிவுகள் எடுக்கிறதுனால யாராலையும் ஸ்திரத்தன்மையோட அங்கே ஆட்சி ஆள முடியல அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அதே போல இந்த யூரோப்லயும் அதிக அளவுல அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த கத்தி எடுத்து கொண்டு போய் குத்திட்டு இருக்கிற இந்த மால்ல இது போல விஷயங்கள் அதிக அளவுல நடக்குது. இப்ப அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பின்லாந்துல வந்து ஒரு ஷாப்பிங் மால், இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கால பார்த்திருந்தோம். இது வந்து பண்ண ஷாப்பிங் மால், ரைட்னா ஷாப்பிங் சென்டர் அப்படிங்கிறது போல. ஸோ இந்த பகுதியில் வந்து பண்ண பின்லாந்துல ஒரு கத்தி எடுத்து வந்து குத்துறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. அந்த நபரை வந்து பிடிச்சிட்டாங்களாமா. பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. அந்த நபர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஐடென்டிட்டி இப்போ வரைக்கும் வரல. அதாவது உக்ரைனை சேர்ந்தவங்க அந்த மாதிரி என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, எதுவும் புரியல. அது போல வந்தீங்களாம் பெருமளவில் வருது. ஸோ ஒரு வேலை வந்துருச்சுன்னா அதிருப்திகள் வந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல. ரஷ்யா அப்படின்றத சொல்லிடுவாங்களா, அது ஆப்வியஸா தெரிஞ்சது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், யாரு சொல்றாங்க பின்லாந்து அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா கையை காட்டுறாங்க அப்படின்னா எதிரான மண்பான்மைகள்லாம் திரும்புதா அப்படிங்கிற கேள்விகள் வருது. அது அப்படியே மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துடலாம். இந்த மிடில் ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட என்வாய் மிடில் ஈஸ்ட்டுக்குன்னு அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள். இவரு ரஷ்யாவுக்கு இணைந்து செயல்பட்டு இருந்தாரு. பட் ஆனால் இவரோட மெயினான இவர் அப்பாயின்ட் பண்ணது, இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையே மிடில் ஈஸ்ட்ல ஸ்திரத்தன்மையை கொண்டு வருது. அமெரிக்காவோட நாடுகளை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நாடுகளை ஸ்மூத்தா வந்து பாத்தீங்கன்னா உறவுகளை மேம்படுத்துறதுக்காக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் தான் ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள். ஸோ இப்போ இவர் வந்து பண்ணா தொடர்ந்து ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அராக்சி அவர்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் டீல் வந்து கையெழுத்து போடுறதுக்கு பேச்சுவார்த்தைகளை ஸ்டார்ட் பண்றதுக்கான அழுத்தங்கள் இவர் தரப்புல இருந்து வந்துகிட்டே இருக்கு. இவர் திரும்பவும் இது ரிலேட்டடா ஆஸ்லோ, அதாவது ஆஸ்லோங்கிறது நார்வேயோட கேபிட்டல். ஸோ அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் ஒரு மீட்டிங்க்கு அவர் வரப்போறாரு, அராச்சி அவர்கள். ஸோ அந்த டைம்லயும் இவர் போய் எங்க பேசலாங்க, வாங்க பேசலாங்க, எதுக்குங்க கோச்சுக்கிறீங்க அப்படிங்கிற திருப்பி போய் கேட்டு கையை பிடிச்சி கூட்டு போய் பேசினாலும் ஆச்சரியப்பதுக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இவர் தரப்பு வந்து தொடர்ந்து ட்ரைங்கிறது வந்து பார்த்தா விடாமுயற்சியை அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இது கூடவே சவுதி அரேபியாவோட நிலைப்பாடுகள், ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல இது எல்லாமே மிக முக்கியமான விஷயம். எல்லாமே பொலிட்டிக்கல் ரீதியா இந்த பயிர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கஸ்டல் அவர்கள் இருந்து கீர் ஸ்டார்மர் அவர்கள் இருந்து லைனா. இப்போ இந்த சவுதி அரேபியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, பிரின்ஸ் காலித் பின் சல்மான் அவர்கள். ஸோ அவர் வந்து பண்ணா ரகசியமா அமெரிக்கா கூட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்ட குஸ்குன்னு பேசிட்டு இருக்காரு ஈரானை பத்தி. அதாவது மிக முக்கியமான முடிவுகள் இந்த மிடில் ஈஸ்ட பத்தி வந்து பண்ணா சவுதி அரேபியா தரப்பு வந்து எடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஏதாவது ப்ரிப்பேர் ஆகிறாங்களா இல்லை ஏதாவது செய்ய போறாங்களா அப்படிங்கிறது போல தெரியல. பட் ஆனா வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, டீஎஸ்கலேட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஈரானோட பிரச்சனை பெருமளவில் இருக்கு. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள இன்வால்வ் ஆனீங்கன்னா அவங்க நம்ம மேல அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்க B2 பாம்பரை கொண்டு போய் இஸ்ரேலுக்கு தரதா சொல்றீங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி இங்க இருக்கக்கூடிய நாடுகள் அடிச்சாங்கன்னா உங்களோட தாடி டிஃபென்ஸ், அந்த டிஃபென்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுது அப்படிங்கலாம் பார்த்தோம். டேவிட் ஸ்லிங்குன்னு பேர் வச்சுக்கிறதுக்கு போல டேவிட் பூம்பராங் வச்சுங்கன்னு எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போல காரணங்கள்னால டீஎஸ்கலேட் பண்ணுங்கன்னு அழுத்தங்கள் வந்து பண்ண ட்ரம்ப் அவர்களுக்கு நேரா போய் கொடுத்துக்கிறாரு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இன்னொரு சாரார் இல்ல இவங்களும் சார்பா களமிறங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. யமன் ஹூதி சபை திரும்பி ஒரு அட்டாக் பண்ணதுக்கு வேலைகள்லாம் செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா இதே சவுதியோட ஃபாரின் மினிஸ்டரான பிரின்ஸ் ஃபைசல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரா மாஸ்கோக்கு போயிருக்கிறார். ஸோ இதுதான் இல்ல, இது வேற மாதிரியான அழுத்தங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கான விஷயம். ஏன்னா சவுதி அரேபியால இருந்து மாஸ்கோக்கு போய் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிக்கிறான்னா, இதுக்கப்புறம் நம்மலாம் இணைஞ்சு உறவாடுறதுக்கான வேலைகள்ல இறங்கலாங்க, இரு நாடுகளோட பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் வரி நெறிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்பற்றுறதுக்கு கேட்கறதுக்காக போயிருக்காங்க. சவுதி அரேபியா அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்டு டோர் தான், மேற்குக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருப்பாங்க. ரஷ்யா கூட கொஞ்சம் ஃபார்முலா நல்லா இதாக தான் இருப்பாங்க இந்த ஆயில் ரிலேட்டடான விஷயத்துல. அதுக்கான காரணமும் அமெரிக்கா தான். அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை செஞ்சு விட்டவர். இந்த ஆயில் பிரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும்போது சவுதிக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டதுக்கான காரணத்தினால ஏகப்பட்ட விஷயங்கள் எங்க குளறுபடிகள்லாம் நடந்துச்சு. அது ஒண்ணு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ சில பல விஷயங்கள்னால சவுதி அரேபியா அப்படியே ஒருத்தங்களையே நம்பி இருக்க வேணாம், இன்னொருத்தங்களையும் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறது போல இந்த ரீஜன்ல வந்து இன்னொருத்தவங்களுக்கு டோரை ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவோட அந்த ஆளுமைங்கிறது கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது.
அடுத்து அப்படியே இஸ்ரேல் கிட்ட வந்துட்டோம்னா, இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானோட தெற்கு பகுதியில அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் 6 பகுதிகளை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் லெபனானோட பீரூட் பகுதியில, நபேத்தியா பகுதியில, டயர் ஜெரியா பகுதியில, ஜவுதார் பகுதியில. ஸோ இதெல்லாம் வந்து லெபனானோட தெற்கு பகுதி. ஸோ இந்த பகுதியில வந்து பண்ணா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள், வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அது டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் இஸ்ரேலோட மீடியாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்பு வரக்கூடிய செய்திகள் அதிர்வலைகளையும் அதிருப்திகளையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. மேலும் மேலும் இஸ்ரேல் மேல கோபத்தை தூண்டுறதுக்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள், அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அதாவது இவர் என்ன சொல்றாங்க, இந்த மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேலோட விமானப்படை இருக்கிறாங்க இல்லையா, அப்படியே குண்டுகள்லாம் கட்டிட்டு கொண்டு போய் ஈரான்ல கொண்டு போய் மிஷனுக்காக போட்டு வந்தோம். திரும்பி வரும்போது கொஞ்சம் அதிக அளவில் மிசைல் இருக்குது, தேவையில்லாம போச்சே, நிறைய வேணும்னு எடுத்துட்டு போனோம். பட் ஆனா அந்த அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லை, 1-2 போட்டாலே எல்லாம் துவம்சமாயிருச்சு. ஆனா மிசைல்ல வேஸ்டா இருக்குது, இதெல்லாம் ஏன் கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு போய் காசா மேலேயும் கொஞ்சம் போட்டு போயிடலாம், மிச்சம் இருக்கிறலாம் அப்படிங்கிற ரிமைனிங் மிசைல்ஸ் எல்லாம் காசா மேல போட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வர வர அதிருப்திகள் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது எதுக்கோ போய் அவங்க அட்டாக் பண்றாங்க, எதுக்கோ செய்யறாங்க, அம்மாஸ் இருக்கிறாங்க அட்டாக் பண்றாங்கன்னு ஏதோ ஒன்று சொன்னா பரவாயில்ல. அவன் சும்மா மிச்சமா இருக்குது அப்படிங்கிறனால கொண்டு வந்து அங்க போட்டு போதுக்காது என்னது அது அப்படிங்கிற கேள்வி வருது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற போல கோபங்கள், ஆத்திரங்கள் வருது. இப்ப அது போலவே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள், வீடியோ பதிவுகள்லாம் அசோசியேட் பிரஸ், அதாவது மேற்கு மீடியாக்கள் தரப்புலேருந்தே வர்றது எல்லாமே அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த அமெரிக்கன்ஸை வந்து பாத்தீங்கன்னா உள்ள விடாதீங்க, இவங்களா இருக்கும் போதே ஏகப்பட்ட சர்ச்சைகள். நம்ம பதிவுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் பிரைவேட் ராணுவம்லாம் இருக்கும் போதெல்லாம் உள்ள டிப்ளாய் பண்றாங்க காசால அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் சொல்லியிருப்போம். இப்ப அந்த பிரைவேட் ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிகளில் காசால வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறாங்க. அங்க மக்கள் வந்து அந்த ஃபுட்டு எய்டு பேக்கேஜ் வாங்குறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது அங்கிருந்து கிரினேட்ஸை தூக்கி போட்டு விளையாடிக்கிறாங்க அமெரிக்கால இந்த பிரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ். அதை வீடியோவை வேற பிடிச்சி போட்டு பயங்கரமா ஹியூமிலியேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வரவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமிலியேட் பண்ணி ஓட ஓட இது போல வந்து பண்ணா ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா சுட்டு வீடியோ பதிவுகள் எடுத்து போறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப கேவலமா, கீழ்த்தனமா, கிண்டல் அடிச்சு இது போல விஷயங்கள்லாம் வெளியே வர வர பயங்கரமான அதிருப்திகள் இந்த மிடில் ஈஸ்ட் சார்பா ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பெருமளவுல கண்டுக்க மாட்டாங்களா? இது போல விஷயங்கள்லாம் வெளியே வந்துமே அது எதுவும் பெருமளவுல கண்டுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இங்க இது மட்டும் கிடையாது, அட் த சேம் டைம் ஈராக் பகுதிகளையும் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஈராக்கோட அவுட் போஸ்ட், ஈரான் பேக்டு மிலிட்டன்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க, பாப்புலர் மொபைலைசேஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈராக்கோட ராணுவத்தோட இணைஞ்சிட்டாங்க ஃபுல்லாவே. ஆனா இப்ப இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவுட் போஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்துல எர்பில் பகுதியில. ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஈராக்லயும் இப்ப தாக்குதல்கள் பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. ஈராக், சிரியா, லெபனான் இந்த பகுதிகள்லாம் தொடர்ந்து மிக பெருமளவுல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இந்த மிடில் ஈஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இப்பவா அப்பவா அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஸ்மூத்தான முடிவுகள் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுக்கல அப்படின்னா, கொஞ்சம் கோட்டை விட்டாங்கன்னா மிக பெருமளவுல பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்தது அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், இதை நம்ம போன பதிலே சொல்லியிருந்தோம், இதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது போல. அதாவது இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் இருக்கு இல்லையா, கடைசியா ஒரு வழியா பாஸும் ஆயிடுச்சு. ட்ரம்ப் அவர்கள் அதை சொல்லிட்டார், சட்டமா ஏத்திட்டாங்க. ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸ் கட் பண்றதுக்காக ஒரு கொண்டு வந்திருந்தாரு. இது அமெரிக்காவை முன்னேற்ற போகுதா இல்ல பின்னோக்கி போக வைக்க போகுதா அப்படிங்கலாம் பார்த்தலாம். ஆனா அந்த பில் வந்து கடைசியா பாஸ் ஆயிடுச்சு. இது ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ட்ரம்ப் அவர்கள் சொல்றதுன்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட பேசியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் நியூஸா சொல்லியிருப்போம். புட்டின் அவர்களோட பேசிக்கிறார் அப்படிங்கிற போல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை ட்ரம்ப் அவர்கள் சொன்னாருன்னா, பெருசா எந்த ஒரு ப்ராக்ரஸ் இல்லைங்க, உக்ரைன் ரிலேட்டடா தான் பேசினேன், எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இல்லதான், ரொம்ப நேரம் பேசினேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறது. கடைசியில பார்த்தா 50 நிமிஷம் தான் பேசிக்கிறாரு. அதான் இவர் ஒன்று சொன்னார்னா அதை அங்கே கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி அவர்கிட்ட சொல்லி, அவர் ஒன்று சொன்னார்னா அவரு கேட்டு இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 15-20 நிமிஷம் பேசியிருப்பாங்களா, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுறதுக்கு கொஞ்சம் 50 நிமிஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாமா. ஏன்னா இப்படித்தான் முதல்ல சொன்னாங்க அப்படின்னு கேள்வி வருது. ஸோ 50 நிமிஷத்துக்கு இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. பல விஷயங்கள் பேசியிருக்கோம், ஈரான் உட்பட பேசியிருக்கிறோம். ஆனா முடிவுகள் ஸ்மூத்தா இல்ல. உக்ரைனை பத்தி பேசும்போது ஸ்மூத்தா இல்ல அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு என்னங்க நீங்க எய்டு கொடுக்கறலாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஏன்னா இந்த பேட்டி கொடுக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா
இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு பத்திரிக்கையாளர் சந்திப்பப்போ. அந்த டைம்ல இன்னொரு கேள்வியும் கேட்டிருப்பாங்க, உக்ரைனுக்கு ஏன் எய்டு கொடுக்கறத நிறுத்துனீங்கன்ட்டு. யாருங்க சொன்னா முழுசா நிறுத்தாங்கன்னு? இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தாங்க இருக்கிறோம், எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், போயிட்டு தான் இருக்குது. ஆனா நம்மளுக்கும் வேணுமா இல்லையா? அது ஏன் பார்த்துட்டு தானே கொடுக்க முடியும். எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு வேணும்ல, இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தான் இருக்குது, ஓரளவுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம், பாதி தான் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அப்படிங்கிற போல இவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஃபைனலா இப்போ வரைக்கும் அமெரிக்க தரப்பு ஆயுத உதவிகள்ன்றது உக்ரைனுக்கு போயிட்டு தான் இருக்கு. ஆனா அது போதிய அளவுல இல்லை. ஸோ இதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் ரிலேட்டடாக ரஷ்யா கூடயும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் பெருசாகுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அணி சேர்றாங்க அப்படின்னா, அது அமெரிக்காவுக்கு எதிராக போகுமா, உலகப் போருக்கு போயிருமா அப்படின்ற பல அச்சங்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் உலக தலைவர்கள் எடுக்க போறாங்கன்னு. ஸ்மூத்தா பேசி பிரச்சனையை முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கை இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.